ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பொடி வகைகள் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல எள்ளு பொடி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் அதை நல்லா வறுத்து எடுக்கலாம். கடாய் காஞ்சோன்னு போட்டால் சீக்கிரமாகவே வறுப்படும். இப்போது நமக்கு நல்ல பொன்னிறமாக எள்ளு ரெடி ஆயிடுச்சு. இந்த எள்ளு பொடியை நல்லெண்ணெய் விட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தினமும் சாம்பார் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி எள்ளு பொடி பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எள்ளு பொடிக்கு நம்ம கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். தூளை விட கட்டி பெருங்காயம் மனம் நல்லா இருக்கும். இப்போ கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் மணத்துக்கும் மிளகு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். தண்ணி படாமல் வச்சிருக்கணும். இப்போது அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எள்ளு பொடி தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடிக்கு காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுத்தம் பருப்பை விட கருப்பு உளுந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்தா கலர் சேஞ்ச் ஆகும், மணமாகவும் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி மிளகாய் பொடி. இப்போ இதுக்கு மணம் சேர்க்கறதுக்காக பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சட்னி சாம்பாரோட இந்த இட்லி மிளகாய் பொடி இட்லியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வெள்ளை எள்ளை நல்லா பொரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்டில் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. வெள்ளை எள்ளை இந்த மிளகாய் பொடியோட சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். எல்லா பொடியையும் தண்ணி விடாமல் அரைச்சி வச்சிக்கினா நாள்பட இருக்கும். இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பொடியை நெய்யோட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த பருப்பு பொடிக்கு மிளகோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். சிம்மிலேயே வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ நமக்கு நல்லா செவந்து கரெக்டான பதம் வந்துடுச்சு. இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். மணத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணி விடாம நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன். வெந்தயத்தை கடாயில் போட்டு நல்லா ரெட் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தையும் நம்ம வதக்கி வச்சிருந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதனால் இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு பொடி தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.